நான் உங்கள் நெய்வேலி தானம். என்னன்னு தெரிலங்க, இந்த 2026 சினி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கே ஒரு சில ஆபத்தை கொடுத்துட்ருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னே தெரியல. நம்ம இன்றைக்கி ஜானகி அம்மா இன்றைக்கி இறந்துட்டாங்க. அவங்க 1938 பிறந்தவங்க. ஏப்ரல் மாதத்தில், தேதி சரியாக தெரியல. அவங்க பாடாத பாடல்களே இல்லை. தமிழ், தெலுங்கு, மலையாளம் பல மொழிகளில் பாடி கோடிக்கணக்கான மக்களோட உள்ளத்தை கொள்ளையடித்தவங்க. குழந்தையாக பாடுங்க, அழுது பாடணும், நீங்கள் உங்கள் ராகம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அவங்களுக்கு எந்த சஜஷனுமே கொடுக்க வேணாம். அவங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு நாலேஜ், அப்படி ஒரு அழகு தங்கம் அந்த அம்மா. அவங்களோட குரலை கேட்டு நம்மளால் மயங்காத குழந்தைகளை 90s கிட்ஸ்லாம் அவங்களுடைய பாடலுக்கு எல்லாருமே அடிமை. காலகாலத்துக்கும் அழியாத அவங்களுடைய குரல். அவங்க இப்போ நினச்சா கூட அவங்களோட அந்த சிந்தனை கருத்தோடு அந்த பாடுற பாடல்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல ஒரு குரல் அவங்களுக்கு. இனிமேல் அவங்கள எப்படி நம்ம பார்க்க போகிறோம், எப்படி கேட்க போகிறோன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாநில அரசு விருதுகள் வாங்கியிருக்காங்க, நிறைய தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க. நம்ம இளையராஜா சாரோட மியூசிக்கில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. எஸ்பி ஐயா கூட எஸ்பிபி ஐயா கூட ரொம்ப நிறைய அவங்க 2 பேரும் ஒரு மேடையில் கூட பாடினாங்க. பாடி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அம்மா ஒரு அவ்வளோ இதுவாக பேசினார். அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியாக பாட சொல்கிறீங்களா, சோகமாக பாட சொல்கிறீங்களா, ஒரு தாய் பாசத்தோடு பாட சொல்கிறீங்களா, குழந்தையுடைய அன்புனா ஒரு மகனுக்கு எப்படி தெரியணும்னு சொல்கிறீங்களா, ஒரு கணவன் மனைவி அன்பாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே அவங்களோட பாடல்களில் கருத்துக்களில் சொல்லிக்கிட்டே போகலாம். இது அதெல்லாம் அளவு கடந்த பாடல்கள். 40,000 பாடல்கள் மேலே ஒரு பெண்மணி பாட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கஷ்டம்தான். ஆனால் அவங்க பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய கணவன் இறந்ததுக்கப்புறம் பாருங்கள், எந்த மேடையிலையுமே அவங்களுடைய உடை அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்கும். அவங்கள பார்த்தாலே கையெடுத்து சாமியை பார்த்து கும்பிட்ற மாதிரி அவங்களுடைய அந்த உடை, அந்த திருநீர் பார்த்தவங்களே கண்டிப்பாக அவங்கள கையெடுத்து நானே கும்பிட்டுருவேன், நீங்களும் கும்பிட்டுருவீங்க. அப்படி தான் ஒரு மேடையும் அவங்க இருப்பாங்க. வயதாகதான் அப்படி இருந்தாங்க நீங்களாம் இல்லைங்க. அவங்க வயது பருவத்திற்கும் இளமை பருவத்தில் இருக்கும்போதுமே இவ்வளோ ஒரு அழகான உடைய உடுத்தி, ஒரு பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், சினி ஃபீல்டு தானே அப்படிலாம் இல்லை. அங்கேயும் நேர்மை இருக்குது, அங்கேயும் உண்மை இருக்குது. சினி ஃபீல்டில் உள்ள பெண்களும் நாங்களும் பெண்கள் தான், எங்களுக்கும் நேர்மை இருக்குது. எங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் நல்ல வீர நடை போடணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பெண்மணி. அவங்க ஒன்று அவங்கள பற்றி சொல்லி போயிட்டே இருக்கலாம். திரை இசை பாடல்களில் மிகப்பெரிய மகுடம் சூடா மகாராணி யாருன்னு கேட்டால் நம்ம ஜானகி அம்மாவை நான் நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த பாடல் 19s கிட்ஸ் அந்த காலத்துலலாம் அழுக வரும்போதெல்லாம் அவங்க பாட்டை, சோகமான பாடல்களை அவங்க பாட்டை எடுத்து வச்சு எனக்கு ரொம்ப மனசு, வீட்டில் ஏதாவது பிரச்சனை, உண்மையை சொல்கிறேங்க, என் வீட்டுக்கார்கிட்டையோ இல்லை என் ஃபேமிலிலையோ ஏதாவது ஒரு குழந்தைகிட்டே ஏதாவது பிரச்சனைனா நான் அந்த அம்மா பாட்டை காதில் வச்சு கேட்பேன். ஒரு அரை மணி நேரம் கேட்பேன். கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே எனக்கு என்ன ஆகும்னா, சரிப்போ இவ்வளோதான் லைஃபு, அவங்க பாட்டில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது, சரி நம்ம வீட்டுக்காரர் தானே, நம்ம பிள்ளைங்க தானே, எல்லாத்தையுமே மறந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் மனசை தைரியப்படுத்துறதுக்கு அவங்களோட பாடல்கள் நிறைய பெண்களுக்கு, நிறைய ஆண்களுக்கு உதவி இருக்குதுங்க. அதெல்லாம்